நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, சீக்கிரமாய் கொண்டு வருங்க. அப்பா, இந்த இன்றைக்கு ஆண்டவரே வர்ஷிப் பண்ண பிள்ளைகளை கூட ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, வர தடைப்பட்ட சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. பேசுகிற தாசனிகளை மறைத்து ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்திய ஜீவனம் சமாதானமா இருக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரே உடைய மாம்சத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் பேசாதவர்களுக்கு ஆவின் வரங்களை குறித்தும் ஆவிக்கேற்றவர்களை குறித்தும் ஆண்டவரே ஜீவனும் சமாதானமா இருக்கும் என்று சொன்ன தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசத்தக்கதாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நாணத்தை கொடுக்க வேண்டும். ஆட்சேபிக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். எல்லாம் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் ஜெபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 3வது மாசத்துல கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். என்று சொன்னால் எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு மறித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் நமக்கு ஆண்டவர் நல்ல ஜீவனையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை காண செய்து. ஆனால் நம்ம முதலாவது யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தலைப்பு வந்து கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் தலைப்பு. இன்னைக்கு இந்த மாசத்துக்கு ஒரு தேவனுடைய வசனத்துக்காக நான் செபித்த போது ஆண்டவர் என்னோட கூட ஒரு வசனத்தை பேசினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இருக்கு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சரி, போதும். இந்த மாசம் வந்து கிறிஸ்துவங்களுக்கு என்ன மாசம் சொல்லுவாங்க? யாராவது சொல்றீங்களா? லெந்து நாட்கள், பாடுகள் நாட்கள். ஆண்டவர் நமக்காக சிலுவையில 40 நாள் பட்ட அந்த பாடுகளை குறித்து இந்த மாசத்துல இருந்து நமக்கு முதற்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெந்து நாட்கள் சொல்லுவாங்க. அதே போல இந்த வேதத்துல நீங்க வாசிக்கும் போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு மன தெளிவு இருக்கணும். ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும் போது அது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு மன தெளிவுள்ளவளா இருக்க வேண்டும். 2வது என்ன சொல்ற? தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில அவர் தீமையை அனுபவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை என்ன பண்ணலாம் செய் அப்படின்னு சொல்றாரு. ஊழியம் சொல்றோம்னா ஊழியம் மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலைகளை கொடுத்திருக்கிறாரோ, ஒருவேளை கம்பெனியா இருக்கா, வேலையா இருக்கு, ஏதோ ஒரு வேலை, வீட்டுல ஒரு பொறுப்பாக சபையில ஏதோ அந்த வேலையில நீ எப்படி இருக்கணுமா? உண்மையாரு உனக்கு கொடுக்கப்பட்டதுல அது உண்மையா நீ நிறைவேற்றும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பான். இந்த மாசத்துல நீங்க அதிகமா செபிக்க வேண்டியது, நான் மன தெளிவுள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் தீங்கு அனுபவிக்கணும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில நான் உண்மையா இருக்குன்னு சொல்லி நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்க தலைப்புக்கு நம்ம வாசிக்கும் போது 4 காரியங்களை குறித்து நம்ம வாசிக்க போறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு உலகத்துல ஆஸ்தி, பணம், சொத்து இதைதான் இன்னைக்கு உலக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அமெரிக்கா தேசத்துக்கு நீங்க ஒரு குடியிருப்பு வேணும்னு சொன்னா 50 கோடி கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு குடியிருப்பு, ஒரு இது அமெரிக்கா சிட்டிசன் வாங்க முடியும். இன்னைக்கு உலகம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்குது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்குது. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான். 4 காரியங்கள். 1வது காரியம், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் வசைக்கப்பட மாட்டான். தன் ஐசுவத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். இந்த பார்த்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு உலகத்தோடு கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் தான் இன்னைக்கு மாயமான இந்த தோற்றத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆனா கர்த்தரை நம்ம என்ன பண்றோம்? விட்டுட்டு போயிடும். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு மன தெளிவு கிடையாது. அவங்க வந்து ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு என்ன அட்ராக்ட் பண்றது அப்படியே என்ன பண்ண விழுந்து போயிடுறாங்க. நம்ம அப்படி விழாதபடிக்கு நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவான். இப்ப ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், இப்ப உலகத்தோடு கூட இருக்கிற பிள்ளைங்க நமக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் நம்மளை வேர்பிரித்து எடுத்து வச்சிருக்கார், நம்ம பிரித்தெடுக்க வைக்கப்பட்டிருக்கார். பசுத்தத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை பசுத்தமாக வாழ வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீங்க எப்படிப்பட்டவளா இருக்கணும்னா, முதலாவது கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டார். ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் எனக்கு கோட்டையா இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துவார், இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துல தேவனோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நீங்க எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 125:1 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, நிலத்திற்கும் சீயோன் பர்வதங்களில் வேலைப்பார். கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல புத்தி உள்ள ஒரு மனுஷன் எது மேல கட்டுவானா, கற்பாறை மேல கட்டுவான். அந்த கண்மலை மேல கட்டப்பட்ட அந்த வீடானது எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம எது மேல கட்டுறோம், கற்பாறை மேல கட்டுறோம். கற்பாறை மேல அந்த கண்மலையானவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து மேல கட்டுகிற அந்த வீடானது, அந்த அஸ்திபாரமானது எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நம்புகிறவர். சங்கீதத்துல நிறைய இடத்துல வாசிக்கலாம். தாவீது எழுதுறான், நான் ஆண்டவரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருன்னா, நான் ஆண்டவரை நம்பிதான் வாழ்கிறேன். நான் என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படவே மாட்டேன். கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நீங்க நம்ப வேண்டும். இந்த ஆண்டவரை நீங்க நம்பும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். இங்க நிறைய குடும்பங்கள் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உலகத்தை நம்புறாங்க. நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புறாங்க, பசுத்த ஆவியானவர் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் நமக்காக பாடுகள் சிலுவையிலே சுமந்த அந்த பாடுகள் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு, அதை நம்ம நம்புறதில்ல. அந்த உலகத்தை நம்ம ஈஸியா நம்பி போயிடுறோம். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் என்ன பண்ணணும், அசைக்கப்படுவதில்லை. 28:25 வசனம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் சாலமோன் தான் எழுதுறாரு, ஆண்டவரை நம்பி போகிற ஒரு மனுஷன் செழிப்பா இருப்பானா, அவன் ஆசீர்வாதமா இருப்பானா. ஆண்டவருக்குள்ள அவன் என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன், இப்ப நம்ம யாரை நம்புறோம், கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் செழிப்பா இருப்பானா, அவன் ஆசீர்வாதமா இருப்பானா, எந்த தடைகளும் வராதான். இந்த மாசத்துல நமக்கு பாடுகள் மாசமா இருந்தாலும் சரி, உபத்திரங்கள் மாதங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி படிக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் செழிப்பா இருப்பான். அவன் நீர்க்கால்கள் வாரமாய் நடப்பட்டு தன் காலத்துல இலையுதிர மரத்தை போல இருப்பான். அவன் ஆண்டவரை கண்டிப்பாக அவனை இரவும் பகலும் அவனை போஷிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இங்க நம்ம யாரை நம்பி ஓடுகிறோம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், ஆண்டவரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான். நீங்க நம்ம ஆண்டவரை நம்புகிறோமா, யாரை நம்பி ஓடுகிறோம்? நீங்க ஆண்டவரை உண்மையாகவே நம்பினீங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம முதல் இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். நீதிமொழிகள் புத்தகம் 29:25. மனுஷனுக்கும் பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் இருப்பார். இந்த அடைக்கலம் குருவி பார்த்துருக்க, சின்ன குருவி தான், அது பார்த்து எங்க கட்டு கூடு தெரியுமா, அது உயர்ந்த மேல கட்டும். அதே போல ஆண்டவரை நம்புகிற மனுஷன் அடைக்கலம் எங்க இருக்குன்னா உயர்ந்த இருக்கணும். நம்ம எண்ணங்கள்ல வந்தா கீழே பார்க்க கூடாது. இந்த கீழே இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. நீங்க அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கீழே தான் பார்க்கிறோம், நம்ம விழுந்து போயிடும். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இயேசுவுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா இயேசு தான். இயேசு கர்த்தரை நம்பினான், அவனுக்கு பாடுகள் வந்துச்சு, அவனுடைய சகோதரர்கள் அவன் விருக்கப்பட்டார்கள்.
ஆனால் கர்த்தரை அவன் நம்பினதுனாலே ஆண்டவர் அவன் என்ன பண்ணாராம், அங்க எகிப்து தேசத்துல போன தேவன் அவன் என்ன பண்ணாரு, ஆண்டவரனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அவன் ஜெயிலில் இருக்கும்போது சரி, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது சரி, அந்த யோசேப்பு அந்த பார்வோன் வீட்டில் இருக்கும்போது சரி, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம், ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். இது நம்ம மனுஷனை நம்புறோம். இது நிறைய நேரங்கள் நம்ம விழுந்து போற காரணம் ஏன், நம்ம குடும்பத்துல தரித்திரம் ஏன், நம்ம குடும்பத்துல வியாதி ஏன், நம்ம குடும்பத்துல கஷ்டம், நம்ம கர்த்தரை நம்புறது இல்ல. ஒரு உயிருள்ள தேவனை நம்ம நம்புறது இல்ல. ஏதோ ஒரு கடமைக்காக நீங்க சபைக்கு போறோம், சடங்குக்காக போறோம். ஒரு நாளைக்கு நியாயத்திற்கு உண்டு. அந்த நியாயத்திற்கு நாட்களில் நீங்க கடுமை ஒப்புவிக்க வேண்டும். நீங்க யாரை நம்பி போறீங்க, ஆண்டவரை நம்பி போறீங்கன்னா நிச்சயமாக ஒரு யோசேப்பை போல ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார், ஆண்டவரை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி போங்க. இந்த மாசத்துல முழுவதும் ஆண்டவரை நீங்க நம்பி போனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே, கர்த்தரை நம்புகிறவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். ஆண்டவர்ல உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 29:15 நீதிமொழிகள், உன் மகனே சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவார். உன் மகனை சிச்சின்னு சொல்றார். ஒரு உலகத்துல ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா நிறைய பாடுகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய தோல்விகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தோல்வி வந்த பிறகுதான் நமக்கு என்ன வரும், ஒரு வெற்றி வரும். எடுத்த உடனே நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல போக முடியாது, எடுத்த உடனே உயர்ந்த ஒரு மாடிக்கு போக முடியாது. அப்பதான் சொல்றாரு, உன் மகனை நீ சிச்சி தண்டின்னு சொல்றாரு. ஒரு பிள்ளைகளை நீ தண்டிக்கணும். நீங்க தண்டிக்கிறோமா நம்ம பிள்ளைகளை? நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறோம், உலகத்தோடு கூட விட்டுறோம். ஆராதனைக்கு கொண்டு வரதுல, ஜெபத்துக்கு கொண்டு வரதுல, ஒரு பிரேயருக்கு வரதுல என்ன கிறிஸ்துவர்கள். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். உங்களுக்குள்ள கேலி கிண்டலா இருக்கலாம், உங்களுக்குள்ள பிரயாசமா இருக்கலாம், நீங்க வேணா சிரிக்கலாம். ஆண்டவர் சொல்ற சிச்சின்னு சொல்றாரு, தண்டிக்கணும்னு சொல்றாரு. அப்படி நீங்க தண்டித்தாதான் அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுமா, ஆசீர்வாதமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சபைக்கு வந்து கொண்டு இருக்குது, எத்தனை குடும்பங்கள் நீங்க ஆண்டவரை தேடி போறாங்க. எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், சாபம் தான் வரும். வேதம் அப்படித்தான் சொல்லுது, வேதம் அப்படித்தான் சொல்லுது, சிச்சிக்கணுமா. ஆண்டவர் நம்ம தண்டிக்கணும்னு சொல்றாரு. அப்படி நீங்க தண்டிக்கும் போது தான் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. நீங்க ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, அவன் திரும்ப நல்லா படிக்கணும், ட்ரைனிங் பண்றாங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். பசங்க யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் சாட்சி ரொம்ப முக்கியம். அந்த ட்ரைனிங் கொடுத்து அவனை என்ன பண்றாங்க, அடுத்த வகுப்புக்கு பசங்க. அதே போல நம்ம படிச்சு வேதத்தை படிச்சு ஆண்டுக்குள்ள நீங்க அதிகமாய் வேதத்தை வாசித்து எங்க போகணும் சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம சபைக்கு வர. இங்க வந்து ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக தயவு செய்து வராதீங்க. இன்றைக்கு நான் மறுத்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம சிச்சிக்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க, தண்டிக்கிற பிள்ளைங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க, கீழ்படிக்கிற பிள்ளைங்க தான் உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பாங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சிச்சிக்கிறாங்க, தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. அப்ப கண்டித்து நீங்க உணர்த்தும் போது தான் அந்த பிள்ளை நல்லா வளரும். அது எப்ப கண்டிக்கணும், சிறு வயதிலே கண்டிக்கணும். அப்படி தண்டிக்காம விட்டீங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா எல்லாரும் போயிடும். சரி, 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையை உம்முடைய வார்த்தைகளையும் மீறினேனானால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், சவுலை ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கிறார், நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ அமலேக்கிற யுத்தத்துக்கு போகும்போது எந்த ஒரு சாபத்தினால பொருளை நீ எடுக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த கீழ்ப்படியாம போனதுனால சவுல் வந்துகிட்டு சவுல் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் சொல்லி தன்னை ஜனங்கள் மத்தியில என்னை ஆனஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்கிறார். பாவம் செஞ்சுட்டு முதல் ராஜா ஆண்டவர் அவனுதான் தேர்ந்தெடுத்தார். ஒரு கழுதையை தேடி போட ஒரு மனிதனை ஆண்டவர் தேடித்தால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அப்படிப்பட்ட ராஜாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நான் பாவம் செய்தேன்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிக்கீங்கன்னா, நான் புறக்கணித்துட்டேன்னு சொல்லிட்டாரு. 26ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட புறக்கணிச்சுட்டாரு.
படிக்க அந்த வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால சவுல் ஆண்டவர் தள்ளிவிட்டார். சாமுவேல் சொல்றாரு, எல்லா ஜனங்கள் மத்தியிலும், எல்லா மூப்பர்கள் மத்தியிலும், எல்லாரும் மத்தியிலும் என்னை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீ பாவம் செஞ்ச, நீ முற்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் பாவம் செஞ்ச பிறகு சாமுவேல் கடைசி வரைக்கும் சவுலை பார்க்கவே இல்லையா. ஒரு ஆத்மா பாவத்துல இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆத்மா கீழ்ப்படியாம போகுதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு துணிகரமாக பாவம் செஞ்சானா அந்த ஆத்மாவை கடைசி வரைக்கும் எங்க போதா, நரகத்துக்கு போதா. கடைசி வரைக்கும் சவுல் அந்த கடைசி வரைக்கும் சாமுவேல் சவுலை பார்க்கவே இல்லையா, பாவம் செஞ்சுட்டு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் சொன்னால், அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்கு நீங்க எப்படி இருக்குன்னா உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த சவுல் ஆண்டவரை நம்பி போகும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. எப்ப அவன் ஆண்டவரை விட்டு அஞ்ஞானம் பார்க்கிறவங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சானோ அவங்க என்ன பண்ணா, கீழ்ப்படியாம போயிட்டான். கடைசி வரைக்கும் சவுல் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்க்கவே இல்லையா. ஏன் பார்க்கல? அவன் மாயமானமா செய்தான். மாயமானமான இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள். இந்த மாயமானத்தை பார்த்து ஆண்டவர் கடைசி வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் பார்க்கவில்லை. கடைசியாக அவன் மரணத்தை தான் பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்ட கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்பும் போது தான் ஆண்டவர் நம்மள உயர்ந்த அடைக்கலத்தில். ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி போனான். ஆண்டவர் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். லோத்து அவன் மனுஷனை நம்பி போனான். அவன் என்ன பண்ணான், சபிக்கப்பட்ட சந்தையாக போயிட்டான். இன்னைக்கு நம்ம யாரை நம்பி போறோம்? ஈசாக்கு ஆண்டவர் நம்பி போனதால் தான் அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவன் விதைவித்து 100 மடங்கு அறுவடை செய்தான். அந்த பொலிஸ்தர் அவன் மேலே கண்டு பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன். ஆபிரகாமுடைய ஒரே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு யார் மேல நம்பிக்கை வைத்தார்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார். ஈசாக்குடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அவன் நேர புருஷனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டது. வேதத்தை வாசிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்காக விழுந்து கிடந்தான், தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த 40 நாள் உபவாச நாட்கள் என்று சொல்றோம், 2 நாட்கள் சொல்றோம், நம்ம ஜெபிக்கிறோமா? ஜாக்கிரதை. ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்கிறார். அண்ணாளுக்கு குறை வரும்போது அண்ணாள் என்ன பண்ணா? ஆண்டோட சமூகத்தை தான் தேடி போனோம். அதனால தான் ஆண்டவர் உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. அவன் மனுஷனை போய் பார்க்கல, மனுஷனை போய் பார்க்கவே இல்லை. அவர் ஆண்டவரை நம்பினதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாராம்? அண்ணாலை உயர்த்தினார். அதே போல ஆண்டவர் அண்ணாலை உயர்த்துற தேவர் நம்மையும் உயர்த்துவார். ஆண்டவரை நம்புகிறவர் உயர்ந்த அடைக்கலத்தில். 2வது நீங்க வாசிக்கீங்கன்னா ஐசுவத்தை நம்புகிறவங்க விழுந்து போயிடுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஐசுவத்தை நம்புகிறாங்க. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் ஐசுவத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ தன் ஐசுவத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். இந்த உலகம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். உலகத்துல நம்ம ஆதாயப்படுத்துறோம், சபைக்கு டைம் இல்லை, உலகத்துக்கு டைம் இருக்கு. நிறைய கிறிஸ்துவ சொல்றது டைம் இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஐசுவத்தை நம்பி ஓடுறாங்க. ஐசுவம் தான் இன்னைக்கு உலகம்னு சொல்லி ஓடுறாங்க. வசனம் என்ன சொல்றது? தன் ஐசுவத்தை நம்புகிறவன் விழுவான். ஐசுவத்தை நம்புகிற ஒரு நாளைக்கு விழுந்து போயிடுவான். நீ சேர்த்து வச்சிருந்த ஆஸ்தியெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நீ சேர்த்து வைக்கிற எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போய் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஐசுவத்தை நம்பாதீங்க, உலகத்தை நீங்க நம்பாதீங்க. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புவான், ஐசுவத்தை அவன் நம்பவே மாட்டான். அப்படியே ஐசுவத்தை நீ நம்பினா நீ விழுந்து போயிடும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க யாரை நம்புறோம்? நம்ம ஆவிக்குரிய சபைன்றோம். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உலகத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், ஐசுவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், பணத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது மத்த 6:19 நம்ம வாசிக்கல, அதை வாசிக்க. ஐசுவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஐசுவன் விழுந்து போனா அது எப்படி கணிப்பாங்க? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். போதும். 3 காரியத்தை பற்றி சொல்றாங்க.
இந்த ஐஸ்வர்யனுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் ஒரு நாளைக்கு அவருடைய வாழ்க்கை நரகம்தான். அவருடைய வாழ்க்கை நரகம்தான். இது நிறைய பேர் சபைக்கு வர்றதுக்கு எதுவோ காரணம் சொல்றாங்க. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க உலகத்தை வாழ்றாங்க, உலகத்தை போய் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க பிரேயருக்கு போகும்போது சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் போகணும், கடைசியில ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கணும். முதல்ல நான் போய் நிக்கணும், கடைசி வரைக்கும், முதல்ல இருந்து ஆரம்பம் கடைசி வரைக்கும் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி நம்ம வரோமா, இல்ல உலகத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல வரணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்துவன் ஆசீர்வாதத்தை வெறுக்கிறவன் அவன் முதலிடத்தை கொடுப்பான். ரெண்டாவது தான் யாருக்கு கொடுப்பான்? உலகத்துக்கு கொடுப்பான். அவன் ஐஸ்வரத்தை வெறுத்தாதான். அங்கதான் சொல்றது, ஒருவேளை நீங்க ஐஸ்வரத்தை நம்பினீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்க பூச்சி இருக்கும், ரெண்டாவது என்ன இருக்கும்? துரும்பு இருக்கும், திருடன். எவ்வளவு நாளைக்கு நீ சேர்த்து 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 அதனால பூச்சி எடுத்து செல்லாத காசா போயிடும். ஒரு 500 ரூபாய் போல செல்லாத காசா போயிடும், பூச்சி எடுத்து. ரெண்டாவது எவ்வளவுதான் நீ கோல்டு நகை சேர்த்து சேர்த்து வச்சுனா அது ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? துரும்பு பூச்சி போயிடும். எவ்வளவுதான் நீ பணம் சேர்த்து வச்சுனாலும் ஒரு நாளைக்கு ரைடு வரும் உங்க வீட்டுக்கு, ஒரு நாளைக்கு திருடன் வருவோம், எல்லா திருடிக்கு போயிடும். அப்ப நீ உலகத்தை நம்புகிற மனுஷன் விழுந்து போவான். சொல்றாரு. அப்ப ஆண்டுடைய வார்த்தை நம்ம ஆவிக்குள் இருக்குங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்கன்னா லூக்கா 8:11, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அந்த விதை தேவனுடைய வசனமா இருக்குது. இந்த உலகத்துல எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? அழுகி போயிடும், அது துருப்பிடிச்சு போயிடும். ஒரு நாளைக்கு அது துருப்பிடிச்சு போயிடும், ஒரு நாளைக்கு அது சல்லா காசா போயிடும், ஒரு நாளைக்கு திருடன் அது திருடிடுவான். அந்த ஐஸ்வனுக்கு நித்திரை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வன் என்ன பண்ண மாட்டான்? தூங்கவே மாட்டான். இந்த உலகத்துல நம்ம ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை என்ன பண்றோம்? நஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வராம, வேதத்தை வாசிக்காம, ஐக்கியத்துல இல்லாம அவங்க சபை உலகத்தோடு. அது தேவனுடைய வசனம் இல்ல. அந்த விதை என்பது தேவனுடைய வசனம். நீ சரியான இடத்துல அந்த விதையை போட்டாதான் அந்த விதை வளரும். சரியான இடத்துல போட்டாதான் வரணும், இல்லாட்டா வளராது. 8:11 படிச்சு அது அடுத்த வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டது வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வழியறிக விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் எடுத்து போடுகிறார்கள். ஒரு ஐஸ்வன் எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலும் வசனத்தை கேட்கணும் ஆசை இருக்குது. உலகத்தோடு இருப்பதா ஆண்டவரோட கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படாதபடிக்கு அந்த ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நினைப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க வெளியே போனீங்க, அங்க யாரு இருப்போம்? பிசாசவன் உங்க இருதயத்தில் இருப்பான். அப்ப ஜாக்கிரதை. உலகத்தை நம்பி போறவர்கள் அல்லது ஐஸ்வர்யத்தை நம்புகிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. இந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் ரட்சிக்கப்படாதபடி பிசாசம் வந்து என்ன பண்றான்? அந்த வசனத்தை எடுத்து போட்டுறான். இந்த ஆண்டுக்குள்ள அதிகமா செபிக்கணும், ஆண்டுக்குள்ள போகணும் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா பிசாசத்தை என்ன பண்றோம்? எடுத்து போடுறோம். வசனம் சொல்லப்பட்டிருக்கு யோபின் புஸ்தகம் 31:24-28. ஒரு ஐஸ்வான், ஒரு உலகத்துக்குரியவன், ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறவன், அவன் எது மேல ஐஸ்வரத்தை வைக்கிறான்னா அவன் பொண்ணு மேல வைக்கிறான். நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் இரவு நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். அவங்க எது மேல வைக்கிறாங்களா? நான் பொன்னிலும் என் நம்பிக்கை வைத்தேன். அப்புறம் ஆஸ்தியை அதை மகிழ்கிறான். ஒரு ஐஸ்வன் என்ன பண்றாங்க? ஆஸ்தி சேர்த்து அதை என்ன பண்றாங்க? அதுலயே அவங்களுக்கு சந்தோஷம், அதுலயே அவங்களுக்கு சந்தோஷம். அதை தான் அவங்க நம்புறாங்க.
உலகத்துக்குரியவர்கள் அதை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம உண்மையான ஒரு மனுஷன் அது சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாய்னாலே பாவம் செய்து தன் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. நீங்க வாசித்தீங்கன்னா அது யோபுடைய உலகத்துக்கு அவன் என்ன பண்ணல, இடம் கொடுக்கவில்லை. பொருளுக்கு அவன் கொடுக்கவில்லை, பொருளுக்கு அவன் கொடுக்கவில்லை, ஆஸ்திக்கு அவன் இடம் கொடுக்கல. அவன் எதுக்குன்னா ஒன்னே உள்ளத்திலே கர்த்தரை அவன் மறுதளித்தார். ஆண்டவரே சோதரிக்கிறவன் நம்ம ஐஸ்வர்யம் என்ன பண்ணுவானா, அவன் மறுதளிக்கிறவனா காணப்படுவான். அப்ப ஐஸ்வர்யத்தை நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க ஐஸ்வர்யம் இருக்கிறது நல்லது தப்புன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம். ஆனா தவறான வழியில ஐஸ்வர்யத்தை சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், நம்ம அது மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறது, அது மேல நம்முடைய ஆசை வைக்கிறது, அது மேல நம்முடைய எண்ணங்கள், அது தவறு. ஆண்டவர் கொடுக்கும்போது அது சந்தோஷமா இருக்கும். நீங்க உபாகமம் 30:1 நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் சரி, நீங்க ஒண்ணுல இருந்து கடைசிக்கு வீட்டுல போய் உட்காந்து படிச்சுங்க. நீ ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது ஆண்டவனுக்கு உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் வரும்போது ஒரு இருதயத்தை எங்க வைக்கணுமா, கர்த்தர் மேல, அந்த பொருள் மேல வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இங்க அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் மேல ஒரு முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறும்படி ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நீங்க நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்புறம் முன்னேற என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை மறுதளிச்சு போயிடுவாங்க. அப்படி நீங்கள் மறுதளிக்க போகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல உங்களை நம்பிக்கை வைக்கணும். அப்படி நீங்க ஒரு வேலை செல்வத்து மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா அது ஒரு நாளைக்கு உங்களை விட்டு போயிடும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு தரித்திரம் ஆகிடும். சங்கீதம் 52ல நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிக்கும் போது செல்வத்தை ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, அது உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன கொண்டு வரும்னா அழிவு கொண்டு வந்துடும், மரணத்தை கொண்டு வந்துடும், பிரச்சனை கொண்டு வந்துடும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதம் 62:10 வாசிங்க. உங்க இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்து மேல இங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது தான் அந்த சங்கீதத்தை எழுதும்போது சொல்றது, நீங்க ஐஸ்வர்யம் விரும்பியானாலும் இருதயத்தை அது மேல வைக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நீங்க எது மேல வைக்கணும்னா உங்க இருக்க ஆண்டவர் மேல வைக்கணும். ஒருவேளை அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி நீங்க போனீங்கன்னா விழுந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எரேமியா 9:23 நீங்க வாசிக்கிற, தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் விழுந்து போயிடுமா. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுற ஒரு நாளைக்கு அது விழுந்து போயிடுவான்னு சொல்லப்பட்டது. மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்பட்டவர் தன் ஜீவனை என்ன பண்றான், நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிப்பான், அது கர்த்தரை ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். ஆண்டவருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும், ஆண்டவர் குறித்து மேன்மை பாராட்டணும். கர்த்தரை ஒரு சின்ன பொருள் உங்களுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அவரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும். அப்படி நீங்க மேன்மை பாராட்ட போனீங்கன்னா, ஆண்டவர் குறித்து நீங்க மேன்மை பாராட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நீதிமானை போல பனைமரத்தை போல ஆண்டவர் உங்களை செழிக்க ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நீங்க விழுந்து போயிடுங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்புகிறவர் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கியவான்கள் சொல்லப்படுறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் வாக்கியம். நீதிமொழிகள் 16:20. மூன்றாவது கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியவான். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவர் நன்மை பெறுவார். கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியவான். யார் நம்பணுமா, கர்த்தரை நம்பணும். விவேகத்தோடு நம்ம இங்க நிறைய குடும்பங்கள் விழுந்து போறதுன்னா யூக பிரச்சனை. நிறைய குடும்பங்கள் விழுந்து போயிருக்கு, எனக்கு தெரியும். நிறைய குடும்பங்கள் அழிக்கப்பட்ட காரணத்துல அந்த விவேகம், அவங்க இப்படி சொல்லிட்டா நான் இப்படி சொல்லிட்டேன், அவங்களுக்கு மேல நமக்கு பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அது என்ன ஆயிடுமா, பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கீழே நீங்க வாசிக்கும் போது 16:20 நீங்க வாசிக்கும் போது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், ஆண்டவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். நீங்க யாரை நம்புறோம், செல்வத்தை நம்புறோமா, உலக பொருள்களை நம்புறோமா? நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரணம் சொல்லப்பட்டு. செம்மையா தோன்ற வழி உண்டு,
ஆனா அதோடைய வழி என்னது? மரணமா. மனுஷர் இன்னைக்கு நம்ம சுயமா எதை எடுக்கிறோம், அது ஜாக்கிரதை இருக்கணும். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரண வழிகள். மரண வழிகள் ஜாக்கிரதை இருக்கணும். ஏன்னா கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் பாக்கியவான். செல்வத்தை நம்புகிற மனுஷன் விழுந்து போவான். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது ரெண்டு காரியங்கள் இருக்குது. நம்ம ஆண்டவரை நம்ப போகும்போது பாக்கியவான். அந்த மலை பிரசங்கத்தில் நீங்க வாசிக்கிறா, பாக்கியவான்கள் 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 சொல்றார். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்றாங்க. அந்த இறுதியா சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி ஆண்டவர். அப்ப கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் ஆசீர்வாதம். வாசிங்க எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையில நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தரை நம்ப வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையா வைத்திருக்கணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை உலகத்திற்கு வாழ்வது ஒரே ஒரு எண்ணம் தான், ஆண்டு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஒருவேளை நீங்க மாம்சத்து மேல நம்பிக்கை வச்சுன்னா நீங்க விழுந்து போயிடுங்க. அதுதான் சொல்றாங்க, இந்த குதிரைகளை கடிவாளம் போடுவாங்க. எதுக்கு கடிவாளம் போனாங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூடாது, ஒரே பார்வை, ஸ்ட்ரைட் பார்வை. எங்க போனா பரலோகம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் யார் மேல இருக்குன்னா கர்த்தர் மேல தான் இருக்கு. நீங்க அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியை சொல்ற வேதம் சொல்றது 1000 தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தரையே நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவர் தான் அப்படின்னு போறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைக்கும் போது அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்ன போனான். அதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் விட்டுட்டான், உலக ஆசைகள், உலகங்கள், அவன் உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஆண்டவர் பின்ன போனதுனால்தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணாராம், வருஷத்திலும் வருஷம் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான. ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணா, அவர் தன் காலத்துல இலை உதிராத ஒரு மரத்தை போல, அது ஒரு நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அந்த ஒரு தென்னை மரமோ ஒரு வாழை மரமோ தண்ணி போற அந்த ஓடையில நீங்க நட்டுட்டீங்கன்னா அதுக்கு தண்ணி பாச தேவையே இல்லை. அதை போய் நீங்க பார்க்கணும்னு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். அது ஒரு நீதிமானாக இருப்பான், பரிசுத்தவானாக இருப்பான். ஆண்டவர் கண்டிப்பா தேவைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். என்னுடைய வாழ்க்கையில அதிகமா சந்திச்சிருக்கிறேன். கடந்த வாரங்களுக்கு சாட்சி சொல்றது போல பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்துருக்குது. நாங்களா ஒரு நாள் கூட நீ படின்னு நாங்கள் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ஒரு நாள் புக் எடுத்து படி, அதை படி, இது படி ஆண்டவர் பார்த்துக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகணும். நான் ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் நீர் அடைந்த ஊழியத்துக்கு உண்மையில நான் ஆண்டவரை என்னை உயர்த்தி சொல்லி நான் சொல்லுவேன். உங்களுடைய பிள்ளை அதை படிக்கணும் ஆசைப்படுதுன்னா நீ பாதுகாத்துன்னு சொல்லுங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல வரும்போது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற மனுஷனை நீங்க நம்பாதீங்க. அத்தனை நீங்க நம்பி போகுது ஆண்டவர் உயர்ந்த அடைக்கிறது. நீங்க வேதத்தை பத்தின அநேக பசுத்துவான்கள், வேதத்துல அநேக பசுத்துவங்கள் மனுஷனை அவன் நம்மளதே கிடையாது, கர்த்தரையே நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகல, பிரகாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம், மனுஷனை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லாம போயிடும். இது ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பாடுகள் நாட்கள்ல, இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நான் கர்த்தர் மேல நம்பிக்கை இருப்பேன். நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்பணும். 13வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவன் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலக போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியிலே எழுதப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையாக கர்த்தாவை உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி கொண்டிருக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து ஆதி அன்பனை விட்டு விட்டாய் சொல்லப்பட்டது. ஆரம்பத்துல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல கஷ்டப்படுவாங்க, வேதனையா இருப்பாங்க. ஆனா நீங்க பணம், ஆஸ்தி, சொத்து வந்த பிறகு கர்த்தரை விட்டு நீங்க விலகி போயிட்டா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உம்மை விட்டு விலகி யாவரும் வெட்கப்படுவார்கள்.
கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான்கள் கிடையாது. இது ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் கிறிஸ்துவ பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்க்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு என்னால பாக்கியவான்கள் சொல்றாரு. அப்படி இல்ல ஒரு பேர் எங்க எழுதப்படுமா? புழுதியில எழுதப்படும். புழுதியில எழுதுனா இருக்குமா? அது என்ன ஆயிடும்? காத்தடிச்சுன்னா ஒரே நிமிஷத்துல போயிடும். புழுதியில போய் எழுதுனா இருக்குமா? அப்ப நம்ம பேர் எதில் எழுதப்பட்டிருக்குது? அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறோம். அந்த உலகத்துக்காக தேவம் பண்ணணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக உலகத்தை நம்பி ஓடாதீங்க. ஆண்டவரை நம்பி ஆண்டவர் இந்த 40 நாள் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் நமக்காகப்பட்ட அந்த சிலுவையின் பாடுகளில் உட்கார்ந்து உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்காய் வெறுக்கிறவர்கள் தான் ஆண்டவர் வைக்கப்படுவார். இல்லைன்னா அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட சாம்பலத்தால் எழுதப்படும். ஜாக்கிரதையா இருக்கும். சகையுடைய வாழ்க்கை பாருங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சித்தம். அதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். லூக்கா 19:8 படிங்க. 19 சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரு காலத்தில் அவன் ரட்சிக்கப்படாதவன் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். சகை உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சகையுடைய வாழ்க்கை பார்க்க எப்படியாவது எனக்கு சமாதானம் கிடையல, நிம்மதி இல்ல, ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, பணம் இருக்கு, நல்ல ஒரு வேலை இருக்கு, கவர்மெண்ட் வேலை இருக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கை என்ன இல்ல, அந்த பாக்கியத்தை இழந்துட்டான். அதான் ஆண்டவர் தேடி போனோம், கர்த்தரை தேடி போனோம். நீங்க நம்ம யாரை தேடி போறோம்? உலகத்தை தேடி போறோம். அவங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க. ஆண்டவர் தேடி போங்க, கத்திரிக்கா ஆண்டவர் உதவி செய்வார். நீ மனுஷனை தேடி போவாதீங்க தயவு செய்து. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர் கூரை பிரிச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம். நீ முழங்கால் பண்ணிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? வீட்டுக்கு அவ்வளோ நீங்க பார்க்குறப்பெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கஷ்டமா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. நீ ஜெபத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்ற. நாளைக்குன்னு அவன் ஒரு காலத்துல அவன் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு சகையுடைய வாழ்க்கை ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். நீங்க யாரு பார்க்கணும்னு வரீங்க? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட பேசணும். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுவார். அந்த நோக்கத்தோட வரணும். அந்த நோக்கத்தோட வந்தாதான் கர்த்தர்களை ஆசீர்வாதமா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்களை பற்றி பேசுறது தயவு செய்து இது கடைசி காலத்துல நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது நமக்கு தகுதி அல்ல. ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல நம்ம எதை பேசினாலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று. அந்த பட்சபாதம் இல்லை. அந்த சபைக்கு எதுக்கு வரும்? அவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு வரும். ஆண்டு ஒரு வசனம் உங்க காதுக்குள்ள இருக்கும், நுழையணும். ஆண்டவர் அவங்க சகையுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவன் திருந்தனுக்கு எப்படி இருந்துச்சு. ஆண்டவர் ஆபிரகாமுடைய குமாரனாக மாறினான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நம்பினான், ஆண்டவரை நம்பினான். ஆண்டவரை நம்ம போட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துறான். இனி வேண்டாம், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், அந்த மாயமான உலகம் வேண்டாம், மாயமான ஜனங்க வேண்டாம். ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கிற மனுஷருக்கு தான் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியம். முதலாவது நான் சொன்ன கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவார்கள். இரண்டாவது நான் சொன்ன ஐஸ்வரத்தை நம்புகிறவன் விழுந்து போவார். மூன்றாவது கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியவான்கள். நான்காவது நீங்க கர்த்தரை நம்பிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அற்புதங்களை அதிசயங்கள் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நீங்க நம்பி பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் செஞ்சார். நீங்க இன்னைக்கு நீ சோதித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவங்களா வந்துச்சு. இந்த எகிப்துடைய ராஜா அப்படி கடினமான இருதயமா இருந்தாங்க. இந்த ஜனங்களை கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணல, அனுப்பவே விடலையோ. இந்த அளவுக்கு அவங்க கடுமையான வேலையை வாங்கினாங்க. விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு விடுதலை காலம் வரும். ஒரு காலம் ஆண்டவர் என்னை விடுதலை தருவார். ஒரு காலம் உங்களுக்கு வியாதி எத்தனையோ வருஷம் கஷ்டத்தோட போராடி கொண்டிருக்க, ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டாரு? நம்ம அற்ப விசுவாசமா இருக்கோம். செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு அற்ப விசுவாசத்தோட சங்கீதம் 17:7-8 வருஷம். உண்மை நம்புகிறவர்கள் உண்மை நம்புகிறவர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உமது வலது கரத்தில் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை எனக்கு விளங்க பண்ணும் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யாரை நம்பி பார்க்கிறோம்? தேவனே நான் உண்மை ஆண்டவரை நம்பி இருக்கணும்.
உண்மை நம்புகிற யாவரும் அவர் விரோதமாக எழும்புகிறவர்களை உமது வளர்க்கிறதுனால அவர் தான் ரட்சிப்பார். உமக்கு விரோதமாக வருகிற ஒரு கூட்டத்தை, உமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் முறியடிப்பார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த faith நமக்குள்ள வேணும். ஆண்டவர் கண்டிப்பா முறியடிப்பார். இஸ்ரவேலுக்கு நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. இந்த அடிமத்தனத்திலிருந்து அவங்களுக்கு அவ்வளவுதான் இங்கே மறுத்து போயிடுவோம்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். உண்மை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலக்கரத்தினால் அவர் தப்புவித்து ரட்சிக்கிறார். உங்களுடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். கண்மணி போல உன்னை காத்தருவார். ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்துக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது ஆண்டவர் ஒரு குறையாவது வைத்தாரா? ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு எல்லா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவங்க எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் கொடுத்தார். அவங்களோட பாதரட்சத்தை விட அவங்களோட ட்ரெஸ் புதுசா இருந்துச்சு. அவங்களை ஆண்டவர் என்னென்ன கேட்டாங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு கறி வேணும்னா ஆண்டவர் கறி கொடுத்தார். காடாக்களை அனுப்பினார். மண்ணாவை தின்னு எங்களுக்கு தேடி போச்சு, இன்னைக்கு எங்களுக்கு கறி வேணும்னு சொன்னாங்க, ஆண்டவர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி அதிசயங்களை அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் கடைசியா பின்வாங்கி போனார்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. யார் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க? உலகம் மக்கள். மோசே போய் ஜெபம் பண்றாரு. அங்க போய் வனாந்தரத்துல போய் மோசே சீனா மலையில போய் இங்க ஜெபம் பண்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்றாரு. இந்த வலதா கழுத்துள்ள ஜனங்களுக்காக, கீழ்ப்படியாத இந்த ஜனங்களுக்காக அவர் போய் ஜெபம் பண்றாரு. இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்குது. இங்க ஒரு கூட்டம் ஆண்டுக்கு விரோதமாக எழுந்து கொண்டிருக்குது. மோசே அனுப்புறாரு, போப்பாடுறாரு. 10 கட்டல வாங்கி வந்து பாக்குறாரு. இங்க எல்லாரும் பண்ணாங்க மாயமானமாக வந்தாங்க. அவங்க டான்ஸ், குடி, குசிப்பு எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மோசே என்ன பண்ணாரு? அந்த கட்டளை படிச்சு இவ்வளோ அற்புதத்தை பார்த்தீங்க இல்லையா? அன்று உங்களை எப்படி அழகாக கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டு நம்மளை எப்படி வச்சிருக்கிறது. ஆனாலும் நீங்க நன்றி கெட்டவங்களாய், மனாந்தா கழுத்துள்ள ஜனங்களாய் ஆண்டுக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்கள் செய்தார். பார்வோட சேனைகள் பொறுத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த யோர்தான் செங்கடலில் ஆண்டவரை 2ஆக பிளந்தார். மாறாக தண்ணீர் அவர் கஷ்டப்படும் போது ஆண்டவர் கஷ்டப்பட தண்ணீரை மதுரமாக மாற்றினார். கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பாலைவனத்திலே அழிந்து போனார்கள். காரணம் என்னன்னா, அவங்க ஆண்டவரை நம்பல, உலகத்தை நம்பி போனார்கள். 2 பேர் தான் போனாங்க. யாரு? காலேபு, யோசுவா. ஆண்டவர் மேல உத்தமமாக பின்பற்றி போனார்கள். ஆண்டவரோட வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பற்றி யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இங்க மனுஷனை நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புகிற மனுஷன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். இந்த ஆண்டவர் நம்பி போனுங்க. கொஞ்சம் சம்பளமா ஆண்டவருக்கு முதல் எடுத்து இருக்கு. 2 மீன் 5 அப்பம் தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் 2 மீன் தான் 5 அப்பம் தான், ஒரு கொஞ்சத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிப்பார். எப்ப? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும். ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இந்த வசனத்தை 8வது வசனம், கண்மணி போல என்னை காத்து வருவார். ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார். பாருங்க, எத்தனை பேர் நேற்று நான் வண்டியில் போகும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். போகையில, வருகையில, நம்ம இருக்கையில, தூங்கையில ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறார். எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ விபத்துக்கள். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி மறுத்து போயிருக்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்துக்கு வாசிக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரா? கண்மணி போல பாதுகாக்கிறார். 9வது 7வது வசனத்துக்கு படிங்க சார். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் அதிசயமான கிருபை. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமாய் நடத்துறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் நடத்தினார். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை வேணும்னா மன்னாவை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராதுன்னா சனிக்கிழமை சேர்த்து கொடுத்தா அது ஆசீர்வாதமாக, திங்கக்கிழமை சேர்த்துக்கினா அது பூச்சி ஒரு ஆண்டவர் நம்மளை அதிசயமாய் கணம் பண்றார். வாசிங்க மத்திய 23, 27, 29, 23ஆம் அதிகாரம். மாயக்காரராகிய வேத பார்க்கிறே பரிசெயர்களே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு உப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாக இருக்கிறது, உள்ளேயே பாருங்க. ஆண்டு நம்மளை பார்த்து தான் சொல்றார். பரிசெயர்களே, வேத பார்க்கிறே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க. ஏன்னா கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? அசுத்த ஆவிகள் இருக்கும். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? அசுத்த ஆவிகள் இருக்கும். அது அசுத்த கிட்ட பார்க்கல, துர்நாற்றம் வீசும். மேல பார்க்கறது கல்லறை தான். மேல நல்லா தான் இருப்பாங்க, உள்ளாத இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். அப்படி நம்புகிறவங்க தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா
இருந்துச்சுன்னா மாயக்கார வேத பார்க்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. நீங்க குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, மற்றவங்களை பத்தி பேசாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்ய மாட்டார். இந்த இருதயம் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதே செய்யணும். ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல அப்படின்னா மாயமானமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஒண்ணு கிறிஸ்துக்காக வாழ், உலகத்துக்காக வாழ். இங்க ஒரு காலை அங்க ஒரு காலை வச்சுன்னா அது எங்க போயிடும்? பாதி கடத்தை தான் தாண்ட முடியும், முழுமையா தாண்ட முடியாது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற முழு விசுவாசம் வைங்க, ஆண்டவர் மேல வைங்க. கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதிக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் சொன்ன ஏன் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த உலக தோற்றத்துக்கு வழக்கத்துக்கு நீங்க இருக்காதீங்க, உலகத்தோடு ஒத்து போகாதீங்க. உலக வாழ்க்கைக்கு நமக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்கள் செய்யல. நீதிமொழிகள் புத்தகம் 27 இருக்கு. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணி போல் காத்துக்கொள். என் கட்டளைகளை ஒரு நல்ல கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யணுமா, அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணுமா, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், என் கட்டளைகளை என் போதகத்தை உன் கண்மணி போல காத்தரலாம். அப்போது நீ பிழைப்பாய். அவனுடைய கட்டளையை கீழ்ப்படியும். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் சபைக்கு ஒரு அதான் கட்டளை. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க 6 நாள் வேலை செய்து 7வது நாள் சபை கட்டளை என்ன பண்ணுவாங்களாம்? கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டுல பயங்கரமான சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு மன்னித்து இருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு கடைசியில ஆண்டவர் கட்டளைக்கு நீ மீறாத, ஆண்டவருடைய கட்டளையே மீறாத, என் போதகத்தினையே தள்ளாத. ஆண்டவருடைய கண்மணி போல காத்துக் கொள்வார். அப்ப நீ பிழைப்பார். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும், அவருடைய போதகத்தை தள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறீங்க? எத்தனை பேர் அதை வைத்து நீங்க தியானம் பண்றீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்துக்கு ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு ஒரு உணவா இருக்கணும், அதுதான் எனக்கு மருந்தா இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க சொல்லுங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய சொல்லுங்க. உலகத்துடைய டாக்டரோட நம்ம டாக்டர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தோட நம்மளுடைய டாக்டர் இருக்கிறார். அவர் தான் உலகத்தில் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக யாரெல்லாம் உண்மை ஒப்புமாக்கலாம் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார். நிறைய மிஸ்னரிய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அவங்க எவ்வளவு பயங்கரமான கஷ்ட மத்தியில பாடுகள் மத்தியில ஊழியர்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா சலுகையும் இருக்கும், நம்ம பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவருடைய அடையாளங்களும் எவ்வளவு மகத்துவமானது, அவருடைய அற்புதங்களும் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாய். அவருடைய அடையாளங்கள், ஆண்டுடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமாகுது. அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அதிசயங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு வல்லமையை அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அது மட்டும் அவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம் நீதி ராஜ்யத்துக்காருடைய ஆளுகைக்கு தலைமுறை ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த அவர் தலைமுறை நித்தியமா இருப்பாரு. நம்ம இன்னைக்கு மறுத்து போயிடலாம், அவர் நித்தியமா இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளம் செய்யும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில அப்படித்தான் செஞ்சார். பர்ணபாவும் அவருடைய வாழ்க்கையில புறஜாதிகள் மத்தியில் போய் ஆண்டவருடைய மகத்துவமானதை சொன்னார். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஏராளமான ஆண்டவருக்கு சாட்சி சொன்னாங்க. அப்பதான் அவருடைய வாழ்க்கையில மறுத்து போனவர்கள் உயிரோட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? உண்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆண்டவர் உயிரோட இருக்குவார். ஆண்டவர் 4 காரியங்கள் சொன்னார். முதலாவது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார். நம்ம ஆண்டவரை நம்பணும், மனுஷனை நம்பாதீங்க. முதலாவது கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அடைக்கலமாய். அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு எப்பொழுதும் அடைக்கலமானவர். ஆண்டவர் நம்ம அடைக்கலமானவர், அவர் கோட்டையா இருக்கிறார். அவர் நம்புகிற பிள்ளைகள் ஒரு பொழுது அவர் என்ன பண்ணுவார்? விட்டு கொடுக்கவே மாட்டார். 2வது ஆசீர்வாதத்தை நம்புகிறவன் விழுந்து போவான்.
நீங்க ஒரு தீர்மானத்தை ஆண்டவரே இந்த உலகத்தோடு நான் வாழ மாட்டேன், நான் அரிசுவத்தை நம்ப மாட்டேன். ஒருவேளை அரிசுவத்தை எனக்கு கொடுத்தா இருந்தாலும் அது ஊழியத்துக்காக மற்றவர்களுக்காக நான் பயன்படுத்துவார், அதை கர்த்தருக்காக நான் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாள் எனக்கு உதவி செய்வார், அவர் அரணான கோட்டையா இருக்கிறாரு, நான் கர்த்தர் தான் நம்புவான், அரிசுவத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லி. மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்புகிறவன் வாக்கியவன். ஆண்டவரை நீங்க நம்பணும். இந்த ஆண்டவரை நம்பினீங்கன்னா தான் வாக்கியவான். வாக்கியவான் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் தான், மனுஷன் நம்புகிற பிள்ளைகள் இல்லை. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க மற்ற இடங்களில் வாசிக்கிறேன் பாக்கியவான்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரை நம்புகிறவர் கடைசியாக ஆண்டவரை நம்புகிறவர்கள் அதிகமாய் அற்புதங்களால் அடையாளங்கள் செய்வாங்க. இந்த வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவரை நம்பி தான் போவோம். ஆண்டவரே நான் மனுஷனை நம்ப மாட்டேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய. ஏன்னா நீதான் நித்தியமானவர், மகத்துவமானவர், அற்புதங்களை செய்கிறவர் சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணாரு? அற்புதங்களை அடையாளங்கள் செய்வார். இங்க 2 தீமோத்தேயுல வாசிக்கும் போது இந்த 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீ மன தெளிவு உள்ளவனாய் அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவ மன தெளிவு உள்ளவனா இருக்கணும், தீங்கு அனுபவிக்கணும். ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில உண்மை உத்தமா இருக்க கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கு செழிப்பார். நம்ம ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் செபிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட அந்த சத்தியத்தின்படி எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும். ஹல்லேலூயா. அங்கு பார்க்காது ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த 2025 ஆண்டவரே இந்த 3வது மாசத்துல முதல் வாரத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு கூட்டமா இருக்கிற ஆண்டவரே எங்களை பெரிய கூட்டமாய் மாற்றி நம்ம நிச்சயம் ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறோம் என்றைக்கும் செழிப்பான நிச்சயம் தேவன் ஆண்டவரே ஐசுவத்தை நம்புகிறோம் விழுந்து போவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவன் ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர முடியாது செய்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவர் சகோதரிய வாழ்க்கை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரே, ரட்சிப்பை இழந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அவர் கடைசி வரைக்கும் மரணம் வரைந்தும் ஆண்டவரே ஆண்டவருக்காய் உண்மையாய் இருந்தது போல ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், வயதானவர்களுக்கு ஆச்சரிக்கிறோம், வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், திருமண காரியங்களுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் எங்களோடு பேசும்படி ஆச்சரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பஸ்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த தீங்கு அனுப்பி ஆண்டவரே மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் ஆண்டவரே உண்மை உள்ளாயிரு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நான் நாட்களில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே இந்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். கொடுப்பதாக ஆச்சரிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்கும்போது கர்த்தர் ஆண்டவரே கிருபை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். விசேஷமா பாலாக்கு ஆச்சரிக்கிறோம், எண்களுக்கு ஆச்சரிக்கிறோம், ஆளுகளுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வெறுமையா போகக்கூடாதுன்னு உணவு கொடுக்கிற அந்த கரங்களை குடும்பங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். எந்த நோக்கத்தோட வரவில்லை அது உமக்கு தெரிய மாட்டேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், அடைகிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம், வர நடைபெற எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷமா கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்க ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. எல்லாம் சாட்டிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நம் கேட்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வரைக்கும் மட்டும் இங்க கலந்து கொண்டு கம்பெனி சர்வீஸ் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.